ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இது ஜப்பான் நாட்டில் 1600வது வருஷம் நடந்த ஒரு உண்மை கதை. ஸோ அந்த டைமில் இந்த மதம் மாறினவங்களை இந்த ஜப்பான் அரசு என்னெல்லாம் பண்ணிச்சு, அது மட்டும் இல்லாமல் மதம் மாற்றுறதுக்காக ஜப்பானுக்கு வந்து ஒரு ப்ரீஸ்ட் வந்துருப்பாரு. அவர் இந்த ஜப்பான் நாட்டிலே வசமாக மாட்டிட கடைசியில் அவரும் மதம் மாறிட்டாரு. அவர் கிறிஸ்டியனிட்டியிலேருந்து புத்திஸ்டாக மாறிட்டாருன்ற மாதிரி தகவல் மட்டும் இட்டாலிக்கு வந்து போகுது. ஸோ இதனால இட்டாலியில் இருந்த அவருடைய சீடர்கள் 2 பேர் அது எப்படி அவரை பார்த்து பார்த்து வளர்ந்த பையனா, ஸோ கண்டிப்பாக அவர் புத்திஸ்டாலாம் மாறி இருக்க மாட்டாரு, இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, நான் அந்த ஜப்பானுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக ஜப்பானுக்குள்ளே போகிறாங்க. அந்த டைமில் ஜப்பானில் இந்த கிறிஸ்டியனிட்டிக்கு அகைன்ஸ்டாக பயங்கரமான இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அது தெரியாமல் இவங்க 2 பேரும் அந்த ஜப்பானுக்குள்ளே போய் வசமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணாங்க, எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில் உயிரோட இருந்தாங்களா இல்லையா, இல்லைனா இவங்களுடைய நிலைமை என்னாச்சுன்றத உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் 2016வது வருஷம் ரிலீஸ் ஆன தி சைலன்ஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் காமிக்கிறாங்க. ஸோ அதில் சில பேரை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த சிலுவையில் கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வச்சு இந்த எரிமலைக்கு பக்கத்தில் நிறைய தண்ணி வந்து தேங்கி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எப்போதுமே சூடாக இருக்கும்ல, அந்த சூடான தண்ணியை பிடிச்சி அவங்களுடைய உடம்பு மேலே ஊற்றுறாங்க. ஸோ உடம்புல உள்ள தொலியெல்லாம் அப்படியே பிஞ்சு வருது. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணை கொடூரமாக உயிரோட வச்சு எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் பேரை தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சு சாகடிக்கிறாங்க. அதாவது சாகர வர அவங்கள அந்த தண்ணியிலே கட்டி வச்சு கொடூரமாக சாகடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தரை நீ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இவர் வேற யாரும் கிடையாது, இவர் வந்து ஒரு பிரீஸ்ட். இவருடைய பேர் வந்து கிறிஸ்டோபல் ஃபெரர். அது போக இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து எங்கே நடந்துட்டு இருக்குன்னா, ஜப்பான் நாட்டில் தான் நடந்துட்டு இருக்குது. அதுவும் 1663வது வருஷம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த டைம்ல ஜாப்பனீஸ் வந்து ரொம்பவே தீவிரமாக இருந்தாங்க. யாரெல்லாம் மதம் மாறுறாங்களோ, யாரெல்லாம் மதம் மாத்துறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கொடூரமான தண்டனை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு கொடூரமான தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாருமே கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனவங்க. ஸோ யாரெல்லாம் கிறிஸ்டினா மாறி இருந்தாலுமே அவங்க இல்லை நான் கிறிஸ்டின் கிடையாது அப்படின்னு கிறிஸ்துவ மதத்தை மறுதளிச்சு கிறிஸ்டியனுடைய போட்டோ மேல மிதிச்சு நடந்தா அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க. ஒருவேளை யாரெல்லாம் இல்லை நான் கிறிஸ்டின் தான், நான் செத்தாலும் கிறிஸ்டியனா தான் சாவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த கொடூரமான தண்டனை எல்லாம். இப்படி இருக்க இந்த பிரீஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காருலே, அவரால் பார்க்க முடியல. ஏன்னா இவர் தான் இங்க இருந்த கொஞ்சம் பேரை கிறிஸ்டியனா மாத்தி இருந்திருப்பாரு. அப்படியே மனசுக்குள்ள ரண வேதனை படுறாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அதாவது இப்போ இட்டாலி நாட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு 2 பிரீஸ்ட் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இன்னொருத்தரை நம்ம ஃப்ரெண்டுக்காரன்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னா ஒரு ஃபாதரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பிரீஸ்ட்டை பார்த்தோம்ல, அந்த பிரீஸ்டோடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த 2 பேரும். அது போக அந்த பிரீஸ்ட் வந்து ஏதோ ஒரு லெட்டர் அனுப்பியிருந்திருக்காரு போல. அவர் ஆல்ரெடி ஜப்பானில் மாட்டிக்கிட்டார் இல்லையா, இருந்தாலும் பல வருஷம் கழிச்சு தான் இந்த லெட்டர் வந்து இவங்க கைக்கு வந்து சேர்ந்துருக்குது. ஸோ இதை வாசித்து பார்த்த அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கிறிஸ்டோபல் ஃபெரர் கிட்ட இருந்து தான் இந்த மெசேஜ் வந்திருக்குது. அதாவது அவர் ஜப்பான் போனதுக்கு அப்புறம் கிறிஸ்டியன்ல இருந்து அவர் புத்திஸ்டா மாறிட்டதாகவும் அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி அங்கே வந்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டதாகவும் எழுதியிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, என்ன சொல்றீங்க நீங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்த பிரீஸ்ட் வந்து அப்படிலாம் கிடையாது, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க, அவர் வேற மதத்துக்கு மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த ஃபாதர் இல்லப்பா அதுதான் உண்மை, ஏன்னா இந்த லெட்டர்ல அப்படிதானே போட்டிருக்குது, ஸோ அவரும் ஜப்பான்லேயே செட்டில் ஆயிட்டாராம் அப்படின்னு. நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. இல்ல நாங்க கண்டிப்பா ஜப்பானுக்கு போகணும், அங்க அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை நாங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், அவர் ஒருவேளை அங்கே ஆபத்தில் இருக்கலாம், நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னதும் இதை கேட்டு இந்த ஃபாதரும் இல்லைப்பா அது முடியாது, ஏன்னா அங்கே போகிறது அவ்வளோ நல்லது கிடையாது, ஏன்னா அங்கே உள்ளவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்தியா, ரொம்பவே மோசமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பிடிவாதமா இல்லை நான் என்னுடைய பாஸ்டரை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், அவர் எங்கேயாவது ஆபத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தீவிரமாக இருக்கிறதுனால இந்த பாஸ்டரால் எதுவுமே சொல்ல முடியல. சரி ஓகே நீங்கள் அங்கே போங்க, ஆனால் ரொம்பவே சேஃபாக இருங்க, உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது, ஏன்னா ஜப்பான்காரங்களாம் ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அங்கேருந்து ஜப்பானுக்கு போகிறதுக்காக ஒரு சைனீஸ் தான் வழி காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ அப்படி அவன் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல போய் விடுறான். அதில் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, ஸோ இவனுடைய பேர் கிட்டிஜிரோ. ஸோ இவன் கிறிஸ்டினா மாறப்பட்டவன். அப்படி மாறினதுனால இவனுடைய ஃபேமிலியை கொடூரமாக அந்த ஜாப்பனீஸ்காரங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஆளை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி ஓகே இவன் கூட தான் போகணுன்னு இருந்தால் வேற வழி கிடையாது, போய் தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்க
இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜப்பான் நாட்டுக்குள்ளே போக போகிறாங்க இல்லீகலா. ஸோ அப்படி இந்த கிட்டிஜரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்ததுமே தண்ணிக்குள்ளே குதிச்சு போக ஆரம்பிக்கிறான். ஸோ பின்னாடியே சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்களும் வேக வேகமாக அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் ஒரு குகை மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே போகிறான். அப்படி போனவன் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிட்டான். எங்கே போனவன் ஒருவேளை நம்மளை ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டானா, இது எந்த இடம்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தா கையில் வந்து தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வந்து யாருப்பா நீங்க அப்படின்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஷாக்காகிறாரு. ஷாக்காகி சீக்கிரமாக வாங்க, இந்த இடத்துல இருக்கிறது ஆபத்து அப்படின்னு அவங்கள சேஃபான ஒரு வில்லேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிறதும் சேஃப் கிடையாது. இப்போ தற்சமயத்துக்கு இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது தான் அந்த தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல கிறிஸ்டியனுக்கு பாதுகாப்பே கிடையாது, கொடூரமாக கொலை பண்ணிடுவாங்க, அதனால எப்போதுமே மறைஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய மக்கள் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வரான். ஸோ அங்கே நம்ம ஹீரோவை எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே கடவுளாக பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னுமே கிறிஸ்டியனில் தீவிரமாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கடவுள் நம்மளை காப்பாற்றினதுக்காக அனுப்பின ஆளுன்ற மாதிரி நினச்சி ரொம்பவே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல, எவ்வளோ தீவிரமாக இருக்காங்க, தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது, ஆனால் ரீசெண்டாக மாறினவங்க இந்த அளவுக்கு பயபக்தியோடு இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அப்போ தான் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கிறிஸ்டின் எல்லாருமே இங்கே மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி யாராவது ஜாப்பனீஸ்காரங்க வந்தால் நாங்கள் இந்த ஃபோட்டோலாம் ஒழிச்சு வச்சிருவோம், ஏன்னா அப்போ தான் தப்பிக்க முடியும், அவங்க கிட்ட போய் சொல்லி தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்டினை யாராவது காட்டி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 100 சில்வர் காயின் கொடுப்பாங்க. அதே இது ஏதாவது ஒரு பாஸ்டரை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 300 சில்வர் காயின் வந்து கொடுப்பாங்க. ஸோ தப்பி தவறி கூட எங்கேயும் போயிடாதீங்க, ரொம்பவே ஆபத்து அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ, இல்லை நம்ம நிறைய வில்லேஜுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தலைவரை நான் கண்டுபிடிக்கணும், அதான் ஃபாதர் ஃபெராரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் மறைச்சு வைக்கணுன்றதுக்காக மலை மேலே இருக்கிற ஒரு சின்ன கூடார மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள உட்கார வச்சுட்டு இங்கே பாருங்க, நீங்கள் இந்த இடத்துல சேஃபாக இருக்கணும், ஏன்னா வில்லேஜில் இருக்கிறது சேஃப் கிடையாது, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து 2 வாட்டி இதை நாக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கதவை திறக்கணும், இல்லைன்னா திறந்துடாதீங்க, ஸோ நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் உள்ளே இருங்க அப்படின்னு உள்ளே இருக்க சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. இவங்க ரெண்டு பேரும் அதே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு பைத்தியமே பிடிக்குது. எப்போ நம்ம வெளியே போவோம், ஏன் இப்படி இருக்காங்க, இங்கே இருக்கிற மக்கள்லாம் பயந்தவங்களையா இருக்காங்க, எதிர்த்து போராடணும், நம்மளுடைய உரிமை தான் அது அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரன் கத்திட்டு இருக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, பாரு இங்கே இருக்கிற மக்களுக்கு யாருமே கிடையாது, ஸோ நம்ம தான் இப்போ அவங்களுக்காக இருக்கணும், இப்போ மட்டும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏசப்பா மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும், ஸோ கொஞ்சம் பொறுமையாருன்ற மாதிரி சொல்லிட்டான். அப்படியே நாட்களும் போகுது. இவங்க இந்த இடத்த விட்டு வெளியிலேயே போகல. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு குடியாரனை பார்த்தோம்ல, அவன் சொன்ன மாதிரி நம்ம பாஸ்டரை அந்த நாகசாக்கியில் போய் தேடுவோம், ஏன்னா அங்கே தான் இருப்பார், இங்கேயே நம்ம அடைஞ்சிருக்கணும் அப்படின்னும் போது, ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு நீ பொறுமையாரு, அவசரப்படாத, நம்ம இங்கேருந்து வெளியில் போகலாம், ஃபர்ஸ்ட் அவனை நம்புறதா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்படியே தரையெல்லாம் போட்டு அடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனே ஓப்பன் பண்ணி வெளியில் போயிட்டான். ஸோ வெளியில் போய் உட்காந்துருக்க நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ அவனும் வெளியில் வந்து உட்காந்து இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சூரியனை பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதனால அப்படியே சன் பாத் எடுத்துட்டு இருக்க டக்குன்னு தூரத்தில் 2 பேரும் இவங்களை பார்க்குறத நம்ம ஹீரோ பார்த்துட்றான். அவ்வளோதான் ஓடுறா உள்ள அப்படின்னு சொல்லி 2 பேரும் தலை திரிக்க ரூம்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பயத்திலே உட்காந்துருக்காங்க, யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அப்படியே நைட் ஆகுது. அப்போ வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ வந்திருக்கிற மாதிரி. இவங்க 2 பேருக்கும் அல்ல இல்லை, சரி ரைட் இன்னையோட நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் வந்திருக்கிறவங்க கதவை தட்டல இல்லையா, அவங்க பாட்டுக்கு வெளியில் நின்று வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவங்க வந்து வெளியிலேயே போகல. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வருது, ஒருவேளை அவங்க பக்கத்து வில்லேஜ்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு ஞாபகம் வந்து அவங்க போகிறதுக்கு முன்னாடி இவன் கதவை திறந்து வெளியில் வந்துட்டான். ஸோ என்னன்னு பார்த்தா வந்திருக்கிறது பக்கத்து வில்லேஜ்காரங்க தான். அவங்களுடைய காலை பார்த்தாலே அவ்வளோ அடிபட்டுருக்குது. ஸோ நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் கிறிஸ்டின் தான் போல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் 2 பேரை பற்றியும் எங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை பார்த்துருப்பீங்களே அந்த கிச்சராரம் இல்லாமல் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அவரும் நம்மளே மாதிரி கிறிஸ்டின் தான் அப்படின்னது இவங்க 2 பேரால் நம்பவே முடியல. என்னது அவன் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் அவங்க எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு தீவிரமான கிறிஸ்டின் தான், ஆனால் ஜாப்பனீஸ்காரங்க அவனை பிடிச்சி அவனுடைய ஃபேமிலியும் பிடிச்சி ஒழுங்கு மரியாதையா கிறிஸ்டின் இல்லைன்னு இந்த ஃபோட்டோ மேலே ஏறி காமி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இவன் உயிர் பயத்தில் ஏறி காமிச்சிருந்திருப்பான். ஆனால் அவங்க ஃபேமிலி கிட்ட அதை சொல்லும்போது அவங்க பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்க ஃபேமிலியை எரிச்சு கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அன்னையிலேருந்து இவன் இப்படி தான் லூசு மாற்றி சுற்றிட்டு இருக்கிறான், ஆனால் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம அடுத்தது வில்லேஜ் போகலாம், ஏன்னா அங்கே இருக்கிற கிறிஸ்டியனை நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெளியில் வராங்க. ஆனால் அந்த வில்லேஜோட சீஃப் வந்து இவங்களை ஸ்டாப் பண்ணி இல்லை நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, போனால் பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஃப்ரெண்டுக்காரனை இங்கேயே வச்சுட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா போட் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அப்படி பக்கத்து
பக்கத்து வில்லேஜுக்கு வந்துட. ஸோ வில்லேஜ் மக்கள் நம்ம ஹீரோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்றாங்க இவன் வந்து ஒரு ப்ரீஸ்ட்ன்றத. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த கிச்சிஜிரோவும் இருக்கிறான். ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோ வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரும் முன்னாடியும் ப்ரே பண்ணுறான். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிக அளவு நம்பிக்கை இருக்குது. ஸோ கடவுள் அனுப்பின ஆளு தான் நம்ம ஹீரோ அப்படின்னு நினச்சி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோ அந்த வில்லேஜில் இருக்கும்போது அங்கே ஒரு தாத்தாவை பார்க்குறான். ஸோ அவர் மூலமாக நம்ம ஹீரோ ஒரு ப்ரீஸ்ட்டை வந்து தேடி வந்திருப்பான் இல்லையா, ஃபெரரோன்ற மாதிரி. அவர் எங்கே இருக்காருன்றது இவனுக்கு வந்து தெரிய வருது. ஸோ லாஸ்ட்டாக அந்த தாத்தா அவரை பார்க்கும்போது அவர் நாகசாக்கில தான் இருந்ததாகவும் இந்த தாத்தாவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இந்த வில்லேஜ் மக்கள்லாம் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும், அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருனா ஒரு கிராஸ் மாதிரி பண்ணி அதை அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த விதைகள்லாம் கொஞ்சம் வச்சுருப்பான், அந்த விதைகளையும் கொடுக்குறான். ஸோ இதை இந்த கிச்சி ஜீரோவுக்கும் கொடுக்க வரும்போது ஆனால் அவனுக்கு மனசில் ரொம்பவே கஷ்டம் இருக்கும் போல். ஏன்னா அவன் ஏசுப்பாவை மறுதளிச்சிட்டான் இல்லையா, அதனால அங்கேருந்து ஓடி போய்ட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனை மீட் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒரு பெரிய பாவி, நான் ஒரு பாவப்பட்டவன், ஜீசஸை நான் மறுதளிச்சிட்டேன், ஸோ நான் இதுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோ உன்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீ வெளியில் கொட்டு அப்படின்னதும் அவனும் பார்த்தீங்கன்னா தேங்கி தேங்கி அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோ தான் அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, மாமல எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்ற மாதிரி ஆறுதல் சொல்ல. இப்படி இருக்க அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வில்லேஜுக்கு ஒரு ரைடு வருது. அந்த ரைடில் அந்த தாத்தா வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நாங்கள் வந்து புத்தர் கோயிலை தானே கும்பிட்றோம், அது போக உங்களுக்கு டேக்ஸும் முறையாக நாங்கள் கட்டிடுறோமே, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் எங்களை இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க உடனே அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரீஸ்ட் இருக்கான்றது தகவல் வந்துச்சு, ஒழுங்கு மரியாதை நீங்கள் அவங்கள சொல்லிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படி சொல்கிறவங்களுக்கு 300 வெள்ளி காசையும் நாங்கள் கொடுப்போம், ஒருவேளை நீங்கள் அவனை சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இன்னும் 3 நாள் கழிச்சு நான் மறுபடியும் வருவேன், 3 பேத்தை மறுபடியும் இங்கேருந்து தூக்கிட்டு போய் கொலை பண்ணுறதுக்காக கொண்டு போவேன், அதில் ஆள் நீ தான் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டவனை பற்றி சொல்ல அவனுக்கே கஷ்டமாயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நைட்டு காமிச்சான். ஸோ நைட் அந்த வில்லேஜில் ஒரு மீட்டிங் போட்டுறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் மாட்டியிருப்பான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா சரி ஓகே அவங்க என்ன பற்றி தானே சொன்னாங்க, ஸோ நான் சாக்ரிஃபைஸ் ஆக தயாராக இருக்கிறேன், ஆனால் இந்த 2 பேர் மட்டும் மாட்டிடவே கூடாது, அவங்க நமக்கு தேவை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவே இதை ஆச்சரியமாக பார்க்குறான். ஸோ ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை அவன் இந்த வில்லேஜில் இருந்தானா கண்டிப்பாக வில்லேஜுக்கு அவங்க வந்து 1 by 1 எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால அவன் என்ன சொல்கிறான்னா சரி ஓகே நான் அந்த கிச்சி ஜீரோவுடைய வில்லேஜுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல. ஆனால் அவனுடைய வில்லேஜ்லேயும் ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பயப்படுறாங்க, என்னுடைய வில்லேஜுக்கு வந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு பயப்பட. ஸோ அப்படின்னா எங்கே போகிறது அப்படின்னு மாற்றி அந்த 2 வில்லேஜுக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இதை வந்து அந்த ஓல்டு மேன் அதான் ஊருடைய தலைவன் வந்து பார்த்துட்டு நீங்கள் எங்கள் வில்லேஜில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட. அப்போ ஒரு மனுஷன் முன்னாடி வரான். அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து சாக்ரிஃபைஸ் ஆக தயாராக இருக்கிறேன், 4 பேரை பிடிச்சிட்டு போவேன்னு சொன்னான்ல, அதாவது அந்த ஆள் கூட சேர்த்து மொத்தம் 3 பேரை பிடிச்சிட்டு போவாங்கல்ல, அதில் ஒரு ஆளை நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ இப்போ கடைசியாக ஒருத்த மட்டும் தேவை, அதுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கிச்சி ஜீரோ கிட்ட வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு வழி தெரியலை, அவனுக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் எல்லாருமே சொல்கிறதுனால சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு பயத்திலே ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் ஆகுது. எல்லாருமே ப்ரே பண்ணுறாங்க. ஸோ வில்லேஜ் மக்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. 4 பேர் போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள், நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க, கடவுள் கண்டிப்பாக அவங்கள மன்னிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இங்கே பாருங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்க ஜீசஸை மறுதளிக்க சொன்னால் அப்படிலாம் பண்ணாதீங்க, அது பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி அனுப்புகிறான். இப்போ அதே மாதிரி ஊருக்குள்ளே அந்த ஜாப்பனீஸ் வீரர்களை வந்து அந்த 4 பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக கட்டி போட்டு முன்னாடி இழுத்து வந்து எல்லா ஊர் மக்கள் முன்னாடி சரி உங்களுக்கு டெஸ்ட் வைப்போமா, நீங்க கிறிஸ்டினா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்தாங்க இந்த ஜீசஸ் போட்டோ மேல காலை வச்சு மிதிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 4 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் வேற வழி இல்லாம கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 பேருமே அந்த போட்டோ மேல காலை வச்சு மிதிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா அந்த ஜாப்பனீஸ் வீரர்களும் என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஒருவேளை இவங்க கிறிஸ்டின் கிடையாதோ அப்படின்னு நினைச்சதும். ஆனா அந்த லீடர் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் என்ன சொல்றானா இவங்களெல்லாம் நம்ப முடியாது, இன்னொரு டெஸ்ட் வைப்போம், எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா அந்த கிராஸ் சிம்பிள் இருக்குல்ல இதுல காரி துப்பணும், அப்பதான் அவங்க எல்லாத்தையுமே உயிரோட விடுவேன் அப்படின்னதும். இப்போ அவங்களுக்கு இதை பண்றதுக்கு மனசே வரல. ஆனா கிச்சி ஜீரோ மட்டும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜீசஸை மறுதளிச்சிட்டான், அதாவது அந்த சிலுவையில துப்பிடுறான். ஸோ அவனை மட்டும் விட்டுட்டு இப்போ 3 பேர்த்துக்கும் ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்குறாங்க. என்னன்னா கடற்கரைக்கு பக்கத்துல அவங்க ஒரு கம்பளை கட்டி விடுறாங்க. ஸோ டைம் போக போக அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஃபில் ஆகும், அதுல அடிபட்டு மூழ்கி சாகிறது தான் ஒரே வழி. அதுவும் டைம் போக போக அலையெல்லாம் வந்து இவங்க மேல அடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு அலையும் கொடூரமா
அடிக்குது. அதில் அந்த வயசானவர்லாம் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த மோயிச்சின்னு சொல்லப்படுற இவர் மட்டும்தான். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, இப்போ அலை மறுபடியும் போயிடும். ஆனால் ஒரு 4 கழிச்சு தான் மறுபடியும் இந்த மாதிரி அலைகள் வந்து நிரம்பி வரும். ஸோ அது வரைக்கும் இவர் தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அதில் கட்டி போட்டு கிடக்க வேண்டியது தான். அப்படியே டைம் ஆக பசியிலேயே அவர் இறந்து போகிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளியில் காமிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன, அந்த செத்து போன எல்லாத்தையுமே அந்த வீரர்கள் வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே ஏதோ குப்பையில் போட்டு எரிக்கிற மாதிரி எரிச்சிட்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ஹீரோவுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. வாழும்போதே கண் எதிரவே ஒரு கொடூரமான நரகத்தை பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய மனசுக்குள்ளே தோன்றதெல்லாம் கண்டிப்பாக ஜீசஸ் வந்து இவங்களுடைய ப்ரேயரை கேட்கணும். ஆனால் எதுக்கு அமைதியாக இருக்காங்க? இன்னும் சொல்லப்போனால் எனக்கே சந்தேகமாக வருது, ஜீசஸ் எங்களுடைய ப்ரேயர்லாம் கேட்குறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிக்கிறான். ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு மனசெல்லாம் பயமாயிடுது. இதெல்லாம் பார்த்து அவன் அப்படியே ஸ்டன் ஆகியே இருக்கிறான். உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, வேணாண்டா நம்ம திரும்பி போயிடுவோம், இல்லைனா இந்த வில்லேஜில் எல்லாத்துக்கும் ஆபத்து தான் அப்படின்னதும். ஆனால் ஹீரோ, இங்கே பாரு, நான் என்னுடைய பாஸ்டரை கண்டுபிடிக்காம எங்கேயுமே போக மாட்டேன், நீ வேணா இங்கே இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா போட் எடுத்துட்டு தனியாக கிளம்பி வரான். எங்கே வரானா, அந்த கிச்சிஜிரோடைய வில்லேஜுக்கு தான் வரான். அங்கே வந்து பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா நொறுங்கி கிடக்குது. அந்த வில்லேஜே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. ஸோ உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்குறான், யாருமே இல்லை. ரொம்பவே கவலையாயிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்ததுனால டயர்டில் அப்படியே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் கண் முழிச்சிட்டு இங்கேருந்து எங்கே போகலான்னு தெரியாமல் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி மலையிலேருந்து பொத்துன்னு கீழே உருண்டு விழுந்துட்டான். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஒருத்தன் வரான். ஸோ இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம கிச்சிஜிரோ தான். ஸோ ஹீரோவை காப்பாற்றி அவனை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோ அவன் கொடுக்குற எதையுமே வாங்கலை. ஏன்னா அவன் கடவுளை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டான் இல்லையா. ஆனால் அந்த கிச்சிஜிரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ கோவமாக இருக்கிறதுலாம் சரிதான், ஆனால் நீ இங்கே இருந்தால் உனக்கு தான் ரொம்பவே ஆபத்து, அதனால இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட. ஆனால் நம்ம ஹீரோ அவனுடைய பேச்செல்லாம் கேட்கல. அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் கிச்சிஜிரோ சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோவே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நம்ம ஹீரோவில் நடக்க முடியல, பொத்துன்னு கீழே மயக்கத்தில் உட்காந்துட. உடனே இதை பார்த்து கிச்சிஜிரோவும் வேகமாக ஓடி போய் பக்கத்தில் இருந்த ஓடையில் தண்ணி பிடிச்சிட்டு வரான். ஆனால் அதையுமே நம்ம ஹீரோ குடிக்கல, அந்த பாட்டிலை போட்டு உடச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அவனே தவழ்ந்து வந்து அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறான். ஸோ அப்போ தான் அந்த வாட்டரில் அவனுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறான். அப்படியே பைத்திய மாதிரி அவனே சிரிச்சுக்கிறான், அழுகுறான். அந்த டைமில் பின்னாடி ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஜாப்பனீஸ் வீரர்கள் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவையும் பார்த்துட்றாங்க. அப்புறம் என்ன, ஹீரோ வசமாக பிடிச்சிட்றாங்க. ஸோ கிச்சிஜிரோவும் இந்த வாட்டியும் இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, இங்கே தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஏமாத்திட்டுறான். அதனால இந்த கிச்சிஜிரோவுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த வீரர்கள் நம்ம ஹீரோவை மட்டும் பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோ அவங்க நிறைய கிறிஸ்டினை வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கூட போட்டுடுறாங்க. ஸோ அவங்களுடைய மூஞ்செல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே காமாக இருக்கிறத பார்த்ததுமே, ஆமாம் நீங்களாம் எப்படி இப்படி காமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணால் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது தான் அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோடைய தலைவர் வராரு. ஸோ வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, வாப்பா வா, உன்னை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், நாங்கள் வந்து உன்னை வெறுக்கலப்பா, ஆனால் உங்களுடைய ஜீசஸ்க்கு இந்த ஜப்பானில் இடம் இல்லை, அதை தானே சொல்கிறோம், இங்கே பாரு உன்னையும் நாங்கள் விட்டுருவோம், ஆனால் நீ என்ன சொல்லணும் தெரியுமா, ஏசப்பா வந்து இங்கே ஒன்றுத்துக்குமே ஆகாதவர் அப்படின்ற மாதிரி மட்டும் நீ சொல்லிட்டேனா ஒன்று வந்து விட்டுருவோம் அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய உயிரை விடுவேனே தவிர என்னைக்குமே நான் அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னதும் இவனை சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியும் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி அடமண்ட்டாக இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும், இதனால உங்களெல்லாம் கொன்று யூஸ்லெஸ் தான், ஏன்னா உங்களெல்லாம் கொல்றதுனால நிறைய மக்கள் வந்து கடவுளுக்கு மேலே இனிமேல் நம்பிக்கை தான் அதிகமாகுது, அதனால எங்களுடைய முடிவை நாங்கள் மாற்ற போகிறோம், ஏன்னா நீ இனிமேல் மற்றவங்கள நினச்சி கவலைப்பட போகிற, இங்கே இருக்கிற அப்பாவி மக்களை நினச்சி நீ ஃபீல் பண்ணணும், உன்னோடைய அரகன்ஸ்னால அவங்க வேதனையை அனுபவிக்க போகிறாங்க சரியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அது போக ஒரு டிரான்ஸ்லேட்டரும் அந்த இடத்துக்கு போட்டுட்டு போகிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ என்ன பேசுகிறான்றதையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம ஹீரோக்கு புரியணும் இல்லையா, அதனால ஒரு டிரான்ஸ்லேட்டரை போடுறாங்க. அவனுடைய பேர் வந்து அசனோ. அவன் நம்ம ஹீரோ பார்த்து, தம்பி இங்கே பாருப்பா, இங்கே உள்ளவங்களாம் மோசமானவங்க, நீ என்ன பண்ணுறனா உன்னுடைய ரிலீஜியனை மறுதளிச்சிரு, அப்படி பண்ணாதான் இவங்க வந்து உன்னை சும்மா விடுவாங்க, இல்லைனா இந்த மக்கள் எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை பண்ணிடுவாங்க, ஈவு இறக்கமே கிடையாது இவங்களுக்கு. இப்படிதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னே மாதிரி ஒரு பிரீஸ்டும் இருந்தார், அவர் கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே கொலை பண்ணதுனால அவரு கடைசியில் ஜீசஸை மறுதளிச்சுட்டு புத்திஸ்டாக மாறிட்டாரு, இங்கே அவருக்கு ஃபேமிலியும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பாஸ்டரை தேடி வந்திருப்பான் இல்லையா, அவரை பற்றியும் சொல்ல ஹீரோக்கான ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை ஒரு குதிரையில் உட்கார வச்சுட்டு அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது எல்லாருமே நம்ம ஹீரோ மேலே கல்லை தூக்கி எறிகிறதும் கேவலமாக திட்டுறதும் இங்கேருந்து ஓடி போயிருன்ற மாதிரி கத்துறதும் அப்படின்னு ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோடைய பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம ஹீரோ வந்து உட்கார. ஸோ ஹீரோவை பார்த்து அவங்களும், பரவாயில்லையே தைரியமாக இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கியே, இங்கே பாரு உன்னுடைய ரிலிஜியன், அதாவது
நீ கும்பிட்ற கடவுள் வந்து உன்னுடைய நாடான போர்ச்சுகல், ஸ்பெயின் அந்த மாதிரி ஏரியாவில் வேணா ஒர்க் ஆகலாம். அதை பற்றி நான் குறை சொல்லலை. ஆனால் இந்த ஜப்பானில் என்றைக்குமே அது வேலைக்காகாது. இன்னும் தெளிவாக சொல்ல போனோன்னா இந்த ஆப்பிள் மரம்லாம் டிஃப்ரெண்ட் சாயிலில் தான் முளைக்கும். அதே மாதிரி தான் உன்னுடைய ரிலிஜியனும். உங்கள் இதில் வேணால் அது வந்து இதுவாக இருக்கலாம். ஆனால் ஜப்பானில் என்றைக்குமே அது வேஸ்ட்டு தான்ன்றதை நான் சொன்னேன்ல அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. உங்களுடைய ஏரியாவில் 3 லட்சம் கிறிஸ்டியன்ஸ் வந்து இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் தான் கொடூரமாக கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்ல, ஓ திமிருத்தனமாக பேசுறியா, சரி ஓகே நீ ஜெயிலுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட்றாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த கிச்சிஜிரோ வரான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, தலை நீ மாட்டிக்கிட்டியா, கவலைப்படாத நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கார்ட்ஸ் பிடிச்சிட்டு அவனையும் அந்த ஜெயிலுக்குள்ளே போட்டு அடைச்சிட்றாங்க. ஸோ அந்த ஜெயிலுக்குள்ளே மற்ற எல்லாருமே இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, அவனெல்லாம் நம்பாத, அவன் ஸ்பையாக கூட இருக்கலாம், ஏமாத்துறதுக்காக வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் இலக்கிய மனம் உடையவனே, அதனால அவனை பார்த்தீங்கன்னா மன்னிச்சு அவனை ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய தலைவர்கள் முன்னாடி இந்த அப்பாவியான மக்களை இழுத்துட்டு வராங்க. ஸோ எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே அந்த ஜீசஸோடைய ஃபோட்டோ வச்சு ஒழுங்காக இவர் மேலே காலை வச்சு மிதி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே மிதிக்கிற மாதிரி இல்லை. அதனால ஒரு கார்டு என்ன பண்ணிடுறான்னா ஒருத்தனுடைய தலையை துண்டா வெட்டிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜெயிலே ரொம்ப நாள் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ண இன்னொருத்தனை வெளியில் கூப்பிட்டு வச்சு ஒழுங்கா இதில் மிதி அப்படின்னதும் ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் அதில் மிதிச்சிட்றான். உடனே விடுதலை பண்ணிட்டாங்க எல்லாரும் முன்னாடியும். ஸோ இதுதான் எல்லாருடைய நிலைமையும். யார் வந்து மதம் மாறுன்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அப்படி ஒத்துக்கலைன்னா இந்த மாதிரி கொலை பண்ணிடுவாங்க. அதை எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அப்போ அந்த தலைவர் மறுபடியும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, தம்பி இங்கே பாருப்பா, இப்போவும் சொல்கிறேன் உன் எனக்கு கோவம் இல்லை, ஆனால் நீ அந்த ரிலீஜியனை மட்டும் விட்டுரு. அது போக இன்னொன்று சொல்லணும், நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லட்டுமா. ஒரு மனுஷனுக்கு 4 ஒய்ஃப்ஸ் இருந்தாங்களாம். அந்த 4 ஒய்ஃபும் ரொம்பவே அழகாக இருப்பாங்களாம். ஆனால் என்ன பிரச்சனைனா மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இதை பார்த்து அந்த பையன் என்ன பண்ணானா 4 பேரையும் அடிச்சு துரத்திட்டு கடைசியா நிம்மதியா அவனுடைய லைஃப்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சானா. ஸோ இதை பத்தின உன்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் கரெக்டு தான், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னதும் கரெக்டு தானே, இதுதான் இங்கேயும் நடக்குது. என்னன்னா அந்த பையன் தான் ஜப்பான். அது போக 4 ஒய்ஃப் யாரெல்லாம்னா இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், அப்புறமா போலன்னு சொல்லிட்டு 4 கண்ட்ரியும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா இங்க வந்ததுனால ஜப்பானுக்குள்ள பயங்கரமா சண்டை தான் எழும். அதனால தான் நாங்க 4 பேரையும் அடிச்சு இங்க இருந்து மொத்தமா ஓட விட்டுறோம். அதோடைய ரிலீஜனையும் சேர்த்து தான். இதில் என்ன தப்பு இருக்குது, ஸோ கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சிறையில் இருக்கிற மற்ற எல்லாத்தையுமே எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கடற்கரை ஓரமாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டில் இன்னும் சில பேரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு வில்லேஜ்லேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க போல். நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அதில் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் பேரும் இருக்காங்க. இதை பார்த்து அவனுக்கு ஷாக் ஆகுது. உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த டீமில் இருந்து எல்லாத்தையுமே அவங்களுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டில் ஏற்றிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமே இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, நீ உன்னோட ஜீசஸை இல்லைன்னு சொல்லு, அப்படின்னா மட்டும்தான் இவங்க வந்து தப்பிப்பாங்க, இல்லைனா தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவோம் அப்படின்னதும். ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அங்கே இருந்த எல்லாருமே கீழே தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ அவங்க அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்க இவன் கதறான், போய் காப்பாற்ற போகிறான். ஆனால் இவனையும் சேர்த்து தண்ணிக்குள்ளே முக்கி கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ கத்துறான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ பார்க்கணுன்றதுக்காக அவனை அப்படியே பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுலேயும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீலாம் ஒரு ப்ரீஸ்டா, சாதாரண மக்கள் சாகிறத பார்க்குறீங்களே, உங்களுக்குலாம் மனசனே ஒன்று கிடையாது, உங்களுடைய செல்ஃபிஸ்க்காக இப்படி மக்கள் எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க, இதுதான் உங்களுடைய கடவுள் எதிர்பார்த்தாரா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா கதறான். அப்படியே நைட்டும் ஆகுது. அவனுடைய மென்டல் ஹெல்த்தே கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அவன் பாட்டுக்கு கத்துறான், சிரிக்கிறான். ரொம்பவே சோகம் மட்டும்தான் அவனுடைய உடம்புக்குள்ள இருக்குது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அந்த வீரர்கள் எல்லாமே நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு புத்த மடத்துக்கு தான் போறாங்க. அங்க ஒரு ஸ்பெஷலான ஆளை இன்வைட் பண்றதுக்காக. ஸோ நம்ம ஹீரோ எதுவுமே பேசல, அப்படியே சோகமா உட்காந்து இருக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இந்த பிரீஸ்ட் வராரு. அதை நம்ம ஹீரோ இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பிரீஸ்ட் தான் வராரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மாங்கா மாறி இருக்கிறாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக மட்டும் இருக்க, அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய புரியாத மாதிரியான ஆன்சர்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இங்கே அவர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எழுதுகிற புக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னதும் அவரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கிறிஸ்டியானிட்டிக்கு அகென்ஸ்டாக புக் எழுதுறேன், ஏன்னா அதுதானே உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ தான் நமக்கு புரியுது இத்தனை வருஷமா இவர் எதுக்கு விட்டு வச்சிருக்காங்கன்னா, இவரை மாங்கா மாற வச்சுட்டு அவரையே கிறிஸ்டியானிட்டிக்கு அகென்ஸ்டா புக் எழுத வைக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் மக்கள் இன்னுமே கிறிஸ்டியானிட்டியே இருப்பாங்கன்றதுக்காக. ஸோ அவரும் அதே தான் அவருடைய வாயால சொல்றாரு, இந்த மாதிரி 15 வருஷமா நான் இந்த மாதிரி புக் எழுதிட்டு இருக்கிறேன், இந்த ஊருக்கு ஜீசஸ்லாம் தேவை கிடையாது,
ஸோ இதை நீயும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களுடைய ரிலீஜியனை இன்னொருத்தங்க கெடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அப்படியாவே இருந்துட்டு போட்டும். அதுதான் இந்த புத்த மதம். ஏன்னா அவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. புத்தரும் மனிதனாக தான் நினைச்சாரு, தேவர் உங்கள் ஜீசஸை மாதிரிலாம் நினைக்கல. அதனால நீங்களும் புத்தர் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. அப்படியே சுகமாக பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அவர் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ பிடிவாதமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னுடைய காதுக்கு சைடில் லைட்டாக அறுத்து உன்னை தலைக்கீழ தொங்க விட்டுருவாங்க. அப்படி தொங்க விட்டதுக்கு அப்புறம் உன்னுடைய ரத்தம் எல்லாம் அது வழியாக சொட்டி சொட்டி ரத்தமே இல்லாமல் கொடூரமாக செத்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னது உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர்கள்லாம் இல்லை அந்த முடிவெல்லாம் நாங்கள் இப்போ மாற்றியாச்சு அப்படின்னு சொல்ல இப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் இந்த ப்ரீஸ்ட் எப்படி அவர் ஜீசஸோடைய ஃபோட்டோவை காலை வச்சு மிதிச்சாருன்ற மாதிரி காமிச்சு அதை நினச்சி அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாருன்றதையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பயங்கர கேவலமாக திட்டி கல்லெல்லாம் தூக்கி மேலே ஏறிறாங்க. ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னுடைய கடவுளை பரப்ப வந்த, ஆனால் இப்போ பாரு இவங்களே உன்னை எப்படி எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோ அடுத்தது ஜெயிலில் போட்டுடுறாங்க. அவன் ரொம்பவே சோகமாக இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியில இருந்து மக்கள் கத்துறதெல்லாம் நினச்சி இவன் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ப்ரீஸ்ட் வராரு. அவரை நம்ம ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, ஸோ இப்போ உன்னுடைய மனநலம் எப்படி இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும்னாலுமே ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் கண்ணை திறந்து வச்சுட்டு தான் ப்ரே பண்ணணும். எல்லாமே உன்னுடைய மனசில் தான் இருக்குது. நீ வெளியில் வா, நான் உனக்கு ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் வெளியில் ஒரு 4-5 பேரை தொங்க விட்டு அவங்களுடைய காதை அறுத்து விட்டுருக்காங்க. அதாவது ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க கொடூரமாக சாகிறதுக்காக. இதை பார்த்து நம்ம ஹீரோ கத்துறான், சீக்கிரமாக ஏசப்பா மறுதலைங்க, உயிரோட வாழுங்க அப்படின்னதும் உடனே அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அதுக்காக பண்ணலை, அவங்க ஆல்ரெடி ஏசப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீ இன்னுமே ஒத்துக்கலன்றதுக்காக தான் அவங்க சாக போகிறாங்க. ஸோ எல்லாமே உன்னுடைய முடியுதான் அப்படின்னதும் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு இன்னுமே மனசே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, ஜீசஸே இப்போ இந்த இடத்துல இருந்திருந்தா அவரும் இந்த முடிவு தான் எடுத்துருந்துருப்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவருடைய ஃபோட்டோ வாங்கி தரையில் வைக்கிறான். அதை அப்படியே பார்க்குறான். எல்லாருமே அந்த ஃபோட்டோவே பார்க்குறாங்க. அப்படியே ஃபோட்டோவையும் ஜூம் அவுட் பண்ணி வெளியில் எடுத்தா நம்ம ஹீரோ மெல்ல அது மேலேயே நின்றுடுறான். உடனே அங்கே உள்ளவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கைத்தில் தொங்க போட்டிருந்தவங்களெல்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவை அந்த துறவி மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு புத்திஸ்ட் மாங்க் மாதிரி ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கிறான். வெளியில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம ஹீரோவை திட்டிட்டு போகிறாங்க. அவனுக்குன்னு இனிமேல் ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் தான் நம்ம ஹீரோ தான் ப்ரீஸ்டாக ஜப்பானுக்கு வந்த கடைசி ஆள். அதுக்கப்புறம் ஒரு 250 வருஷம் வரைக்குமே ப்ரீஸ்ட்னு சொல்லி ஒருத்தருமே இந்த ஜப்பானுக்குள்ளே வரலை. இந்த டச் ஆளுங்க மட்டும் இந்த பிஸ்னஸ்க்காக உள்ளே வந்துருப்பாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் நம்ம ஹீரோடைய நிலைமையை பார்த்து அதை எழுதி வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ப்ரீஸ்டும் இறந்து போறாரு. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கிறான். ஸோ அந்த ப்ரீஸ்ட் பண்ண வேலையை இப்போ நம்ம ஹீரோ பண்ணி ஆகணும். அதான் கிறிஸ்டியனிட்டிக்கு அகைன்ஸ்ட் எழுதணும். ஸோ அந்த வேலையை தான் ஹீரோவும் பண்ண ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே மாதிரி இந்த இடத்துல இருந்த ஒரு சின்ன தலைவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய ஒய்ஃபும் அவருடைய குழந்தையும் இருக்காங்க. இனிமேல் அவருடைய பேர்ல நீ தான் வாழ போற, அவருடைய ஒய்ஃபும் இனிமேல் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோவுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே அவனுடைய வாழ்க்கையை இதே வில்லேஜில் வாழ ஆரம்பிக்கிறான். அப்படியே நாளும் போகுது. ஆனால் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஹீரோவை அந்த ஜீசஸோடைய ஃபோட்டோ மேலே ஏறி நிற்க சொல்லுவாங்க. ஏன்னா அவனுடைய உடம்புக்குள்ளே எந்த ஒரு நம்பிக்கையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்டி ஜீரோ இருக்கான் இல்லையா, அவனும் இன்னுமே உயிரோடு தான் இருக்கிறான். அப்படி அவனையும் ஃபோட்டோ மேலே ஏறி நிற்க சொல்ல அப்படி நிற்கும் போது அவனுடைய கழுத்தில் இருக்கிற டாலரை பார்த்துடுறாங்க. அதில் சில்வர் சிம்பிள் இருந்திருக்கும். அப்படின்னா இவ்வளோ நாள் நம்மளை ஏமாத்திருக்கான்ற மாதிரி அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை யாருமே பார்க்கல. இப்படியே நாட்கள் போகுது. கடைசியாக நம்ம ஹீரோ அந்த இடத்துலையே ஒரு மாங்கா இறந்து போகிறான் 1662 வருஷத்தில். அவனுடைய ஒய்ஃப், அதான் அந்த ஒய்ஃப்க்கு அவங்களுடைய கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் துளி கூட வரல. கடைசியில் அந்த ஜப்பானில் அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோவை மாற்றிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு அவனுடைய உடம்பையே எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அப்படி எரியும் போது அவனுடைய கைக்குள்ளே ஜூம் பண்ணி காமிச்சா அதில் கிறிஸ்டியானிட்டியோடைய ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் மறைச்சி வச்சிருந்தான் போல். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது உண்மை கதை இல்லையா, எப்படி இருந்துச்சு? ஸோ உண்மை கதைன்றதுனால நம்ம நினைக்கிற மாதிரி எண்டிங்லாம் இருக்காது. இது ஒரு விதமான ட்ராமா தான். ஏன்னா அந்த டைமில் இப்படிலாம் நடந்திருக்குன்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த படத்து மூலமாக. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.